பின்னாடி ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. லைனுக்கு உள்ள வந்து சொல்றேன். இப்போ ட்ரெயின் அப்படியே பொறுமையா வருது. அங்க ட்ரெயின் உள்ள வர்றவங்க வந்து உள்ள இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. இங்க வெளில நிக்க பாருங்க, கை வச்சு தொட முடியுது ட்ரெயினை. இவ்வளவு கிட்ட போயிட்டு இருக்கு ட்ரெயின். பயங்கர கிட்ட போயிட்டு இருக்கு ட்ரெயின். பஸ் வர மாதிரி போகுது, செம்ம கிட்ட போயிட்டு. செம்ம பெருசா இருக்கு இந்த ட்ரெயின், செம்ம லென்த்தா இருக்கு. அது முடிஞ்ச உடனே டக்கு 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 டக்குன்னு அவ்வளோதான் பழையபடி கடையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பழையபடி எல்லா கடையும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட்டு தான். ขบวนรถเที่ยวต่อไปจะออกจากสถานีในเวลา 15:30 น.ค่ะขบวนรถบนขบวนรถขณะรถจอดสถานีนะคะตลาดลำพูโดยสารโปรดทราบงดใช้ห้องสุขาบนขบวนรถขณะรถจอดสถานีนะคะที่ผ่านตลาดลำพูขอบคุณค่ะ100 เดียวครับ100 เดียวเนี่ยมาซื้อก่อนเดี๋ยวรถไฟมาเร็ว ட்ரெயின் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க பழையபடி. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து ட்ரெயின் நிற்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வச்சுருக்காங்க. ஒரு டைமிங்க்கு ஒரு ட்ரெயின் வரும். அந்த மாதிரி நம்ம டைமிங் பார்க்கல கரெக்டாக. நம்ம வந்த உடனே வந்து அங்கே போலீஸ்லாம் நின்று வந்து டக்கு டக்குன்னு அதாவது எல்லோரும் ஓரமாக நிற்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து என்ன பண்ண டக்கு டக்குன்னு வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா போயிட்டு அடுத்த ட்ரெயின் எப்போ வரும்னு வேணால் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடும் ஃபுல்லாக வந்து கடைங்கெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. வந்து நம்ம அப்படியே ட்ராக்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லா கடையும் இப்போ திறந்துட்டாங்க. நிறைய சாப்பிட்ற கடை நீங்கள் பாருங்க. நீங்கள் போய் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ திரும்பி வராங்க. திரும்பி வந்துட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு அடுத்த ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் எடுத்துட்டு மறுபடியும் வைப்பாங்க. இதனால வந்து இந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. வாங்க நம்ம அந்த ட்ரெயின் வந்து கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர இதுவாக இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக பயமாக இருக்குது. ஆனால் ஸ்பீடெல்லாம் போகல, லைட்டாக தான் போகுது. கை வச்சு தொட்டால் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில. அந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் போகல, ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் வந்து பார்க்கறதுக்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே லைட்டாக பத்துன்னு இருக்குது. இப்போ ட்ரெயின் போயிட்டதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ட்ராக்லேயே நடந்து போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் வரும்போது மட்டும்தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து போலீஸ்லாம் வந்து செக்யூரிட்டிலாம் வந்து இது பண்ணுறாங்க. மற்ற நேரத்தில் வந்து பழையபடி மார்க்கெட்டில் சாதாரண மார்க்கெட்டில் எப்படி நடந்து போகிறாங்களோ அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. அடுத்த ட்ரெயின் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனில் போயிட்டு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனோட டைமிங்கு. மணிக்கு வந்து திருப்பி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போவோம். 3:30 மணிக்கு இன்னும் 1/2 hour இருக்குது. 3:30 மணிக்கு வந்து திருப்பி அந்த சைட்லேருந்து திருப்பி இந்த சைடு போவோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் மார்க்கெட்டோட எண்டு. ஸோ இப்போ வந்து இந்த சைட்லேருந்து இப்போ முதல்ல வந்து இந்த சைட்லேருந்து இப்படி வந்துச்சு. இப்போ வந்து இந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு வரும். நாங்கள் பாருங்கள் அந்த ட்ரெயின் போயிட்டு இந்த இடத்துல நின்றுடுச்சு. இதுதான் வந்து அந்த ஸ்டேஷனு. அந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஸ்டேஷனு. அங்கேருந்து அந்த ட்ரெயின் வந்து இந்த இடத்துல நின்றுடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம டிக்கெட் வேணும்னா டிக்கெட் எடுத்துகிட்டு
நம்ம அந்த ட்ரெயினில் போனனாலும் அந்த ட்ரெயினில் நம்ம போகலாம். அந்த ட்ரெயின் போய்ட்டு சுற்றிக்கிட்டு மறுபடியும் இந்த மார்க்கெட் உள்ளே வரும். இவருக்கு பாருங்கள், இதுதான் அந்த ட்ரெயின். இப்போ வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த இடத்துல வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜூஸ் கார்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இளநீலாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு இளநீ வந்து 20 பாட்டுன்னு சொன்னாங்க. ஒரு இளநீ வாங்கிக்கோங்க. சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. 20 பாட்டு சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கடைங்க இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இளநீலாம் வந்து வச்சு விற்றுட்டு இருக்காங்க.